வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பற்றி பேசுறேன். புது படம் ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ, உலகநாயகன் கமலஹாசன் ரசிகர்களுக்கு புது படம் ரிலீஸ் அப்டேட் இருக்கோ இல்லையோ, ஆனா ஒரு அருமையான செய்தி ரீ ரிலீஸ் சம்பந்தமாக உலகநாயகன் கமலஹாசன் பிறந்த நாளை முன்னிட்டு நவம்பர் 6 முதல் திரையில் இசைஞானியின் 400வது படம் உலகநாயகன் கமலஹாசனின் நாயகன் மணிரத்னம், இளையராஜா, பி சி ஸ்ரீராம், பாலகுமாரன், லெனின், பி டி விஜயன், தோட்டாதரணி, சூப்பர் சுப்பராயன், சுந்தரம். சோ இந்த காம்பினேஷன்ல படம் ரீ ரிலீஸ் ஆகுது. சோ இது டிஜிட்டல் பண்ணி இந்த படத்தை ரீ ரிலீஸ் பண்றாங்க. நாயகனை பொறுத்தவரைய பல்வேறு சிறப்பம்சங்கள் இருக்கு இந்த படத்துக்கு. இது எவர் கிரீன் மூவி. சில படங்கள் எல்லாமே அந்த படம் ரிலீஸ் ஆன காலகட்டத்துல நல்லா இருக்கும். இப்ப உதாரணமா புதிய பாதை அப்படின்னு ஒரு படம், தவப்புதல்னு ஒரு படம். இந்த புதிய பாதைங்கிற படம் அந்த படம் ரிலீஸ் ஆன காலகட்டத்துக்கு அந்த கண்டென்ட் பொருத்தமா இருக்கும். ஆனா அது காலம் கடந்து பார்த்தோம்னா அந்த படம் நிக்காது. என்ன காரணம்னா, கெடுத்தவன் ஒருத்தனை அந்த பொண்ணு போராடி கல்யாணம் பண்ணிக்கும். சோ அந்த படம் இப்ப பார்த்தா அந்த கண்டென்ட் இப்ப எடுபடாது. ஒருத்தன் கெடுத்திருக்கான், ஒரு மிருகம், அவனை போய் எதுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய 2025 யாரும் அதை ஒத்துக்க மாட்டாங்க. அது ஒரு அவுடேட்டடான தாட்டு, ஒரு பழமையான ஒரு தவறான ஒரு தாட். அது விவேக் படத்தோட காமெடியிலேயே அதை கிண்டல் பண்ணிருப்பாங்க. சோ அது இப்ப செல்லுபடி ஆகாது. தவப்புதல்வன் ஒரு படம், சிவாஜிக்கு மாலைக்கண் நோய். அந்த மாலைக்கண் நோயை அவங்க அம்மாட்ட சொல்ல மாட்டாரு, சொல்லாம ஒரு படம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. மாலைக்கண் நோய்ங்கிறத அவங்க அம்மாட்ட சொல்றதுல என்ன சிக்கல் இருக்கு? அதெல்லாம் ஒரு அவுடேட்டடான, அதெல்லாம் இப்ப ரிலீஸ் பண்ணா அது செல்லுபடி ஆகாத ஒரு படம். ஆனா நாயகனை பொறுத்தவரைய எல்லா காலகட்டத்திலையுமே நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு கதை, ஒருத்தருடைய பயோபிக். அதாவது இந்த படம் வரதராஜ முதலியாருடைய வாழ்க்கை வரலாறு, அதாவது காட்ஃபாதர் படம். அது வரதராஜ முதலியாருடைய பயோபிக். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கே நிறைய பிரச்சனை இருந்தது. அப்ப மூப்பனார் அவர் ஹெல்ப் பண்ணி தான் ராஜீவ் காந்தி கிட்ட சொல்லி இந்த படம் வரதராஜ முதலியார் அவருக்கு இது சில அப்ஜெக்ஷன் அவர் தெரிவிச்சாரு. அதை மீறி தான் இந்த படம் வெளியானது. ஏன்னா வரதராஜ முதலியார் அப்ப அப்ஸ்காண்ட் ஆயிருந்தாரு, இப்ப சென்னையில இருந்தாரு. அந்த காலகட்டம் இப்ப மணிரத்னம் போய் அவரை மீட் பண்ணாரு. சோ அவரை மீட் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அப்ப அங்க பாம்பேல உள்ளவங்க எல்லாம் எதிர்த்தாங்க. அதை மீறி மூப்பனாரு, ராஜீவ் காந்தி எல்லாம் இருந்ததுனாலதான் இந்த படம் வெளியானது. இப்ப லேட்டஸ்டா முக்தா ரவி ஒரு பேட்டியில இதை குறிப்பிட்டிருக்காரு. அதை தவிர இந்த படத்துடைய சிறப்பம்சம் என்னன்னா, இந்த டைம் மேகசினுடைய 100 சிறந்த திரைப்படங்கள்ல ஒரு படம். இந்த படத்துக்கு 3 தேசிய விருதுகள். சிறந்த நடிகர் உலகநாயகன் கமலஹாசன்,